ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல, பொருத்தனை பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. ஐயோ நான் பொருத்தனை பண்ணலப்பா, சும்மா தான் சொன்னேன். நீ சும்மா சொன்னியோ சும்மா சொல்லலையோ, மனசுல நினைச்ச பாத்தியா, அங்கேயே அது தேவ சமூகத்தில் போயிடுச்சு. இப்ப நீ செய்யல அப்படின்னா பிள்ளை என்ற ஸ்தானத்தை ஒன்னு எடுத்து உன்னை அனாதை ஆக்கி விட்டுருவார். அனாதை ஆக்கினா நீ யாரு? கொஞ்சம் யோசித்து பாரு. ஆமீன். நானெல்லாம் உண்மையா சொல்றேன், இந்த ஊழியத்தை விட்டு ஓடுனேன், பல சந்தர்ப்பங்களில் ஓடுனேன். பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துச்சு உட்கார்ந்து, டேய் இருல, என் வேலையை செய்யலை, உனக்கு என்னால வேலை செய்ய முடியும், இருல அப்படின்னாரு. அதனால இருக்கிறேங்க. உன்னை இது வரைக்கும் அந்த மாதிரி கண்டிஷனில் கொண்டு வரல. இல்லை, அவர் கொண்டு வர நேரம் பெண்டு கலந்துரும், அதுக்குள்ளால நம்ம போயிடணும். இல்லை அவ்வளோதான், மூச்சு மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்துடும். என்ன அப்படி தாங்க கொண்டு வந்தார். ஆமீன். 3 தடவை உயிருக்கு போராடினேன். 3 தடவை உயிருக்கு போராடின பிறகுதான் இந்த பைபிளை கையில் எடுக்க ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நான் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா சுகபோகமான வாழ்க்கை, எப்படி வேணாலும் வாழலாம். என் கூட பெத்த தாய் தோப்பா மட்டும்தான் இருக்க மாட்டாங்க, வேற எல்லாம் என்னோட கூட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவர் என்ன கூப்பிட்டாரு, அவருடைய பிள்ளையா இருக்கணும்னு வந்தேன். பார்த்தீங்களா, அவர் எப்போ என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தாரோ அப்பவே எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அவருக்கு பிள்ளையா வாழணும்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்காக நான் பாவம் செய்யாத பரிசுத்தனான்னு கேட்டா இல்லை. பவுல் சொல்ற மாதிரி நான் பாவியிலும் பெரும்பாவி நான் தான்.